அடர்ந்த ஒரு காட்டிலே பொன்மலர்ச் சோலை என்று பெயர் பெற்ற ஓர் அழகிய நதிக்கரை ஓரத்தில் ஒரு விசித்திரமான மரம் இருந்தது. அந்த மரத்தில் காய்க்கும் பழங்களின் விதைகள் முதிர்ந்தவுடன் மின்னும் தங்கத் துகள்களாக மாறிவிழும். அந்த தங்க விதைகளை சேகரித்து அந்த காட்டின் தலைமை குரங்கு தனது குகையில் பத்திரமாக பூட்டி வைத்திருந்தது. மற்ற குரங்குகள் அவற்றை கண்டு கொள்ளவில்லை, ஏனெனில் அவை வெறும் விதைகள்தானே தவிர உண்ணக்கூடியவை அல்ல. ஒருமுறை காட்டில் கடும் பஞ்சம் நிலவியது. பழங்கள் பற்றாக்குறையால் அனைத்து உயிரினங்களும் பட்டினியால் வாடின. அப்போது கழுகுகளின் அரசன் குரங்குகளின் தலைவனை சந்தித்து, உங்களிடம் இருக்கும் அந்த தங்க விதைகளை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் வெகு தொலைவு பறந்து சென்று அந்த தங்கத்துக்கு பதிலாக உணவும் பழங்களும் வாங்கி வருகிறோம் என்றது. தலைவை குரங்கு சம்மதித்தது. கழுகுகள் பல மூட்டைகளில் தங்க விதைகளை சுமந்து கொண்டு பறந்து சென்று பல வகையான உணவுப் பொருட்களை வாங்கி வந்தன. காடு முழுவதும் பஞ்சம் தீர்ந்தது. சில நாட்கள் கழித்து காட்டில் மீண்டும் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இம்முறை சில முட்டாள் குரங்குகள் ஒரு மோசமான முடிவை எடுத்தன. நாம் ஏன் அந்த தங்க விதைகளை மட்டுமே நம்ப வேண்டும்? அந்த தங்க மரம் முழுவதும் பழங்கள் காய்க்கும் முன்னரே நாமே அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி அதில் உள்ள பழங்களையும் தங்கத்தையும் வைத்துக்கொண்டால் யாரிடமும் கையேந்த தேவையில்லை அல்லவா என்று திட்டமிட்டன. தலைமை குரங்கு தடுத்ததையும் மீறி கோடாலிகளால் அந்த விலைமதிப்பற்ற பொன்மலர் மரத்தின் அத்தனை கிளைகளையும் வெட்டி சாய்த்தன. சில நாட்கள் அந்த பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தன. ஆனால் வெட்டப்பட்ட மரக்கிளைகள் காய்ந்து போனன. அந்த மரம் மெல்ல மெல்ல வாடி இருந்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த காட்டில் தங்கம் காய்க்கும் மரமே இல்லாமல் போனது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் பஞ்சம் வந்தபோது உணவு தேட வழி தெரியாமல் அத்தனை குரங்குகளும் வருந்தின. தலைமை குரங்கு அவற்றை பார்த்து வருத்தத்துடன் சொன்னது, உடனடி தேவைக்காக வருங்கால வளங்களை அழித்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்வது? நீதி: வருங்கால சிந்தனையற்ற உடனடி இன்பம் நிரந்தரமான அழிவுக்கு வழிவகுக்கும்.